அங்கேயே போயிடுவோம் சார், அங்கேயே உங்களை இறக்கி விட்டுறேன். இப்போ மனசுக்குள்ள இன்னொரு சந்தோஷம். ஆனாலும் சேர்த்து வாடகை வாங்கிடுவானோன்னு ஒரு பயம். இப்போ ஒரு நிம்மதி. எப்படினாலும் சொந்த ஊருக்கு தானே போகிறோம், அப்படி அவன் கேட்டால் யார் கால் விழுந்தால் கொஞ்சம் காசை வாங்கிடலாம், அந்த நம்பிக்கையில் வந்தோம். கடையில் வந்தது. இங்கெல்லாம் அந்த காலத்தில் யூனியன் உண்டு பொருட்களை இறக்குவதற்கு. அதை குறித்து இப்போது பயம். ஆனால் அவர்கள் வந்ததுமே சொன்னால், சார் பொருளை எங்கே இறக்கி வைக்க வேண்டும்? ஒரு மாட்டு தொழுவம் இந்த பக்கத்தில் தான். அந்த மாட்டு தொழுவத்து 500 ரூபாய் வாடகைக்கு பிடிக்கப்பட்டிருந்தது. அட்வான்ஸும் 500 தான், வாடகையும் 500 ரூபா தான். அவர்கள் 2 பேருமே டிரைவரும் கிளியுமாய் சேர்ந்த அத்தனை பொருட்களையும் பத்திரமாக இறக்கி வைத்தார்கள். இப்போது எனக்கு மனசில் தோன்றுகிறது, இந்த 700 ரூபாய் இவனுக்கே கொடுத்துருவோன்னு. கையில் வச்சுடுங்க, 700 ரூபாயும் கொடுத்தேன். இல்லை சார், 1 ரூபா வாங்கக்கூடாதுன்னு உத்தரவு சார். டீ காப்பி எதுவும் வேண்டாங்க, போகிற வழியிலேயே குடிச்சிடலாம். இலவச பயணம் மிர்ச்சாமா கர்த்தர் நடத்தினால் செங்கடல் மேலையும் நடத்துவார். அல்லேலூயா. அப்படி வந்து சேர்ந்தார். அந்த 700 ரூபாய் தான் மீதியாக இருந்தது. இதை வைத்து 1 மாதம் டீ சாப்பிடலான்னு நினச்சேன். 7 நிமிஷம் கூட வச்சுருக்க விடலை, கொண்டு இதில் போடுன்னு. அதை ஒரு மேஸ்திரிக்கு 500, எடுபடிக்கு 200, 700 ரூபாயும் காலி. மேலே வானம், கீழே பூமி, கையில் ஒன்றுமே இல்லை. அப்போ சொன்னார், உலக திருச்சபையின் அஸ்திவாரம் இதில் கட்டப்படும் என்று. உற்சாகமாக கையை தட்டு. ஒன்றுமில்லாத பொழுது தான் வாக்கு தத்தம். அல்லேலூயா. ஆகவே கையில் இருப்பதை விதைத்த பொழுது வாக்கு தத்தம் வேலை செய்ய ஆரம்பித்தது. உற்சாகமாக கையை தட்டலாம். வறட்சியான காலங்களிலும் நித்தமும் உன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றி கர்த்தர் அன்றும் இன்றும் 26 வருடங்களாக நடத்துகிறார். இன்றைக்கு மாதம் தொலைக்காட்சிக்காக 25 லட்சம் ரூபா வேண்டும். யாராவது கொடுக்குறீங்களா நீங்கள் தொலைக்காட்சிக்கு? மாதந்தோறும் இந்த ஜீவோலி தொலைக்காட்சி வரணும்னு நினச்சி யாராவது கொடுத்துருக்கீங்களா நீங்கள்? என் சபை மக்களே எனக்கு தர்றது மாதிரி தோணலை, பின்ன அடுத்தவங்க எப்படி தருவாங்க? உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆனால் நடத்துகிறார். கர்த்தர் சொன்னார், 4 வருடம் நடத்து. 2018 முடிவில் ஆரம்பித்த அந்த தொலைக்காட்சி ஊழியம் ஒரு சேனல் TCCL மட்டும் ஆரம்பித்தது. இன்னைக்கு 12 லிங்கு, சுமார் 32 ஆப்பு தொலைக்காட்சி, கண்ட்ரோல் ரூமுகள், பணியாட்கள், சிங்கிள் மேன், ஸ்டாம்ப் ஒட்டுறதும் நான் தான், பார்சல் பண்ணுறதும் நான் தான், போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதும் நான் தான், அட்ரஸ் வாங்கிறதும் நான் தான், எழுதுறதும் நான் தான், ஜெபம் பண்ணுறதும் நான் தான், ஊழியம் செய்கிறதும் நான் தான். 1 மேன் ஆர்மி. எவ்வளோ ரூபா சம்பளம் தரேன்னு சொன்னாலும் இந்த ஊழியத்தில் யாரும் வரமாட்டாங்க. செய்தி கேட்கவே வரமாட்டாங்க, பின்ன என்ன வேலை செய்ய வருவாங்க? நிறைய பேர். ஆனாலும் யூஸ் அண்ட் யூட்டிலைஸ் அண்ட் த்ரோ த ப்ராப்பர் சேனல். என்னை யூஸ் பண்ணி தூக்கி எறித ஒரு வேஸ்ட் குப்பை மாதிரி நினச்சிருக்காங்க. குப்பை அல்ல. இந்த வாயிலிருந்து விழுகிற வார்த்தைகள் அத்தனையும் கர்த்தருடைய வார்த்தைகள். இந்தியாவில் யுத்தம். கையை தட்டி வரவேற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை
நடத்தி செல்வேன். களிக்கூறு களிக்கூறு கர்த்தர் புதியன செய்திடுவார். கர்த்தர் புதியன செய்திடுவார். அதை இன்றே நீ காண்பாய். அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ தேடு. அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ தேடு, எல்லாம் உனக்கு உண்டாயிருக்கும் என்கிறார். இழந்ததை விட 1000 மடங்கு கூட்டி கொடுக்க சர்வ வல்லவர் இன்றைக்கும் இருக்கிறார் உன்னோடு. உற்சாகமா கையை தட்டலாமா? இந்த தெய்வம் நம்ம தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம். எத்தனையோ அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். வாசிப்பவர் வேத வசனம் எபிரியர் 5ஆம் அதிகாரம் 13 14 வாசிப்போம். அல்லேலூயா. பால் உண்கிறவன் யாரு? குழந்தை தான். அடுத்தபடி சேர்த்துபடி. வேத வசனங்களில் நீங்கள் பிரியமில்லாமல் இருக்கிறீர்கள், பழக்கம் இல்லாமல் இருக்கிறீர்கள். ஆக வேத பாலும் உங்களுக்கு குழந்தை போல தான் வாங்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. வேத வசனம் ஒரு பலமான உங்களுக்கு ஆகாரம். வாசி. முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அல்லேலூயா. திரும்ப வாசி, சேர்த்து வாசி. பாலுண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். ஆமென். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அல்லேலூயா. இந்த வேதம் என்பது முதல்ல கொடுக்கும்போது உங்களுக்கு பால் தர்ற மாதிரி இருக்கும் இல்லையா? பால் போல இருக்கும். இந்த ஆசீர்வாதங்களை மட்டும் சொன்னால் பால் குடித்த மாதிரி இருக்கும். அதுவும் நல்ல சக்கரை போட்ட பால் மாதிரி இருக்கும். வந்த உடனே உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தில் வந்தால் அது 2வது தான், கடைசியில் தான் ஆசீர்வாதம். முதல்ல வந்தது முதல்ல என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அடி தான் கிடைக்கும். 2வது இடி, 3வது உதை, அதுக்கப்புறம் அக்கினி, அதுக்கப்புறம் பட்டயம், அதுக்கப்புறம் பக்குவம், அதுக்கப்புறம் ஞானம், அதுக்கப்புறம் அறிவு, அதுக்கப்புறம் புத்தி, அதுக்கப்புறம் நன்மை தீன்மை அறியத்தக்கதான சுபாவம். அதுக்கப்புறம் இப்படித்தான் பைபிள் என்பது நீங்கள் உணரத்தக்கதான ஒரு பாக்கியம்.
இந்த அனுபவ ரீதியில் வரும் பாருங்க, சம்பவங்கள் எல்லாம் அனுபவ ரீதியில் வரும். இந்த அனுபவத்தில் வரும்போது நன்மை தீன்மை அறியத்தக்கதான மாறுபாடுள்ள சுபாவம் வரும்போதெல்லாம், நன்மை தீமை அறியத்தக்கதான அந்தி கிறிஸ்துவின் சுபாவம் வரும்போதெல்லாம் நன்மை தீமை அறியத்தக்கதான பக்குவம் அடையணும். அதுக்கு பேர் வேத பால். அது ஜீவொலியில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடையாது. முடிஞ்சால் தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நன்மை தீமை, எது பாவம் என்னிட்ட கிழங்கு நான் சொல்லித்தரேன், எது சாபம் எங்கிட்ட கிழங்கு நான் சொல்லித்தரேன், எது சாத்தான், சாத்தானுடைய சுபாவம் என்ன, அந்தி கிறிஸ்துனுடைய சுபாவம் என்ன. உலகத்தில் மிகப்பெரிய பேய் அந்தி கிறிஸ்து தான். வஞ்சிச்சிருவான். எப்படி அந்நிய பாஷை பேசினாலும், நீ மெய்யான அந்நிய பாஷை பேசி கொண்டிருந்தாலே அதுக்குள்ள பாலை ஊற்றுறது போல ஊற்றிடுவான் அவனுடைய அபிஷேகத்தை. நீ மெய்யாய் அந்நிய பாஷை பேசி கொண்டிருப்பாய், பிரச்சனை இல்லை. ஆனால் அவனுடைய அந்நிய பாஷை வந்தாச்சுன்னா உனக்குள்ள என்ன வரும், என்ன வரும், ஒரு ஆடம்பர பலன் வரும். ஆடம்பர பலன். பேய் எப்படி ஆடுமோ அதே மாதிரி நீ ஆடுவ, ஆனால் வாயில் அந்நிய பாஷை. இப்படி தான் நிறைய பேர் விஷயம் தெரியாமல் அந்நிய பாஷை பேசிக்கொண்டிருக்க எல்லாம் சாத்தானுக்கு கட்டுப்பட்டவர்கள். அது ஊழியக்காரங்க தான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுவார்கள். அது மைக்கில் தான் பேசுவாங்க. வேதத்தை அவர்கள் அறியாதவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். சபையில் அந்நிய பாஷை பேசாத, இதான் கட்டளை. அப்போ ஏன் பேசுகிறான் அவன்? அவன் எவன் பேசினாலும் அவன் டூப்ளிகேட்டுன்னு அர்த்தம். ஒரு சும்மா கையை தட்டி அவன் கன்னத்தில் அடிக்கிற மாதிரி அடிங்க, அதான் உண்மை. நீ வீட்டில் பக்தி விருத்திக்கென்று தான் அந்நிய பாஷை கொடுக்கப்படுகிறது. அது எல்லோருக்கும் கொடுக்க மாட்டார். ஏன் தமிழில் ஆண்டவர் பேச மாட்டாரா? தமிழில் பேசுவாரா? பேச மாட்டார். பிறகு என்ன உங்களுக்கு அந்நிய பாஷையில் பேச வேண்டியது இருக்குது? நீங்கள் என்ன மொழி பேசுகிறீர்களோ அந்த மொழியில் அவர் பேசுவார். நீ மலையாள மொழியாக இருந்தால் அவர் சொல்லுவார், நான் நின்னை சொஸ்தமாக்கணும் என்று பரிசுத்தாவின் மலையாளத்தில் பேசுவார். இதுதான் நீ பேச. நீ மலையாளியாக இருந்தால் அப்படி பேச. தமிழாக இருந்தால் நான் உன்னை குணமாக்குறேன், நான் உன்னை சொஸ்தமாக்குகிறேன், நான் உன்னை பரிசுத்தமாக்குகிறேன். உனக்கு எந்த மொழி தேவையோ அந்த மொழியில் பேசுகிறது தான் நம்முடைய தேவன். இதை நீங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், கிரேக்க மொழியில் அந்நிய பாஷை பேசினா அப்படி பேசுகிறது ஆண்டவர் அல்ல, டூப்ளிகேட் காட். தட் இஸ் கால்ட் அந்தி கிறிஸ்து. உற்சாம கையை தட்டுங்க. அவன் உனக்குள்ள வந்தா என்ன செய்வான்? முதல்ல பாவாடை கயிறை அவிழ்த்து தொப்புள் கீழே சேலையை கட்ட வைப்பான். முதல்ல ஒழுங்கா ஜாக்கெட்டை போடுவேன், கொஞ்சம் கூட அகலமாக வெட்டி ஓப்பன் ஸ்டேஜில் போட்டுருவான். அவன் ஆடை குறைப்பு வேலையை அவன் செய்வான். உன் சுபாவத்தில் இச்சைய பால் இந்த ஊசியில் மருந்தில் இந்த விஷத்தை கலக்கிற மாதிரி அப்படி ஒரு கலக்கிடுவான். வேஷத்தை மாற்றுவான். அதற்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து எதுவோ அதற்கு விரோதமாய் கொடி பிடிக்கிற சுபாவங்கள் உனக்கு உண்டாகும். முடிந்த ஊழியக்காரனுடைய தலைக்கு மேலே பரதநாட்டியம் ஆடுவேன். ஊழியக்காரனுக்கு வேதம் சொல்றது நீ அல்ல, அந்தி கிறிஸ்து. இப்படிப்பட்டவர்கள் ஆண்களுக்கு அடங்காமல் இருப்பார்கள், சொந்த புருஷர்களுக்கு அடங்காமலே இருப்பார்கள். யார் சொந்த புருஷர்களுக்கு அடங்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்தி கிறிஸ்து. சூப்பராக கையெழுத்திடலாம். வேதம் என்ன சொல்கிறது? உன் சொந்த புருஷன் அடங்கிருன்னு. அப்போ அடங்கி இருக்கிறது தான் மனைவி, அடங்காமல் இருக்கிறது தான் அந்தி கிறிஸ்து. வேலையிலேயே உற்சாகமாக கையெழுத்தட்டலாம். கீழ்ப்படுகிறவன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவன் அந்தி கிறிஸ்து கீழ்ப்படுகிறவன். கர்த்தருடைய வார்த்தைகளை புரிந்து அதன்படி நடக்கிறவன் தான் பாக்கியவான். அது பாலைவனத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். மிகுந்த கஷ்டம்தான் உங்களுக்கு. கிறிஸ்தவன்னா ஒடுக்கம்தான், இறுக்கம்தான், அடிதான், நொறுக்குதல் தான். நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் கணக்கு கேட்காம விடவே மாட்டார். ஈஸியாக எல்லாம் மன்னிப்பெல்லாம் வாங்க முடியாதுடி. உற்சாகமாக கையை தட்டுங்க. அது அந்த கிறிஸ்து தருவான். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது போ. ஏசு கிறிஸ்து அப்படி சொல்ல மாட்டார். விபச்சாரிய கூட அவர் மன்னிக்கல, அதை புரிஞ்சுடுங்க.
கிராமமாக ஊராக கல்லால் எரிஞ்சு அடித்து விரட்டி துரத்தி ஊர்களெல்லாம் பட்டு நுரம்புலமாய் சாகிற கண்டிஷன்லாம் ஆண்டவர் கட்டவே விழுறா. அப்போ தான் சொல்லுவார் இனி செய்யாதுன்னு. அப்போ கூட உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லவே இல்லையே. அடி கொடுத்தாரா? கல்லால் வச்சு அடித்தார். கல்லால் வச்சு அடித்து தான் இனி செய்யாதேன்னு சொன்னார். இல்லைன்னா இனியும் அடிப்பேன்னு அர்த்தம். இதான் சத்தியம். இதுதான் வேதப்பால். உற்சவமாக கையை தட்டுங்க. நன்மை தீமை அறியத்தக்கதாய் அனுபவ ரீதியில் வரணும். இப்போ நீங்கள் ஒரு விபச்சாரம் பண்ணியிருப்பீங்க, 10 வருஷம் சும்மா இருப்பார், ஒரு தண்டனையும் தர மாட்டார். 10 வருஷம் ஆண்டவருக்குள்ள பற்றி எறிவனி அக்கினினால, அபிஷேகத்தினால, சுவிசேஷத்தினால தீர்க்கதரிசியா உலா வருவாய். 10வது வருஷம் பார்ப்பார். 10 வருஷம் உனக்கு டைம் தந்தேன், அப்போ கூட உனக்கு பாவ நிவாரண பலி செலுத்த மனசு இல்லை. இனி என்ன செய்வேன்? அடிக்க ஆரம்பிப்பேன். எப்படி? வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23. நீ பாவம் செய்தாய், மனம் திருந்துவதற்கு 10 ஆண்டு காலம் டைம் கொடுத்தேன், ஆனால் மனம் திருந்துவதற்கோ உனக்கு மனமில்லை. ஆகையால் உன்னையும் கட்டில் கடையாக்கி கொல்லுவேன், உன் பிள்ளைகளையும், பிள்ளை மட்டுமல்ல பிள்ளைகளையும் கொல்லுவேன். இதுவல்லவா சூப்பர் ஜட்ஜ்மெண்ட் பனிஷ்மெண்ட். கையை தட்டுங்க. தொட்டிலாம் போட்டு தான் அடிப்பார். அடங்காத ஆட தொழுவத்தில் கட்டி தான் அடிப்பார். பாருங்க, இனி தேசத்தில் குஷ்டரோகமே பறந்து வந்து தாக்க போகிறது. உற்சவமா கையை தட்டலாமா? அவன் அக்கிரமங்கள் அவன் தலைமையில சுமர பண்ணுவேன். வெளிப்பாடு. தப்பித்து போக முடியாது. வியாதி பிரச்சனை, நீ செய்த பாவத்துக்கு தக்கதான வியாதி